கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே தேவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றால் சிலர் உலக பிரகாரமான உடைகளையும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளையும் வேதத்தை முழுமையாக நம்பாத மனிதர்களுடைய ஐக்கியத்தையும் வெறுத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அது பிரிக்கப்பட்டு வாழும் வாழ்க்கைக்கு அல்ல என்று கற்றுக்கொண்டோம். மேலும் நாம் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் எபேசியர் 2வது அதிகாரம் 4வது வசனம் முதல் 7வது வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையில் பங்கு பெற ஆயத்தமா? தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்படுவது என்றால் என்ன? தேவனுடைய அன்பிற்கும் அவருடைய கிருபைக்கும் என்ன வித்தியாசம்? விவரமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். நீங்கள் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகைக்கு வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதை குறித்து பேசுவது சிறந்த ஒரு காரியம். ஆனால் அதற்கு முன் உங்களிடத்திலே ஒரு சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். இந்த உலகத்தை விட்டு ஆண்டவர் உங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த உலகத்திலே நான் அனுபவித்த எல்லாவற்றையும் விட்டு செல்ல வேண்டியது இருக்கிறதே என்று நீங்கள் அழுவீர்களா? என் தொழிலை விட்டு போக வேண்டியது இருக்கிறதே, என்னுடைய வியாபாரத்தை விட்டு போக வேண்டியது, என்னுடைய குடும்பத்தை விட்டு போக வேண்டியது இருக்கிறதே, வீட்டை விட்டு போக வேண்டியது இருக்கிறதே, சில நல்ல ஐக்கியங்களெல்லாம் விட்டு போக வேண்டியது இருக்கிறதே என்று யோசிக்கிறீர்களா? அல்லது கர்த்தர் உங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது எல்லாமே வித்தியாசமானதாக இருக்கப் போவதனாலே நீங்கள் அவருடைய அந்த வருகை குறித்து அக்கறையற்றவர்களாக இருக்கிறீர்களா? தேவனை விட்டு இன்று தூரம் போனதாக இருக்கும் இந்த உலகத்தை குறித்து பேதுரு இவ்வாறு வர்ணித்திருக்கிறார். வாசிக்கிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள், அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. இதுதான் பிரியமானவர்களே, தேவனை விட்டு தூரம் போன உலகம். கர்த்தருடைய பிள்ளைகளான நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே உங்களை பார்க்கிறீர்களா? நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் முன்னதாக எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிப்பது போல ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டோம். பிசாசானவனே நாம் செய்யும் தவறான காரியங்களுக்கு நம்மை பலப்படுத்துகிறவனாக, ஊக்கப்படுத்துகிறவனாக இருந்தான். நாம் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. யாருக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ அதுவே நம்முடைய எஜமானாயிருக்கிறது. கிறிஸ்தவர்களும் கூட நாம் யாரை சேவிக்கப் போகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். தேவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றால் சிலர் உலக பிரகாரமான உடைகளையும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளையும் வேதத்தை முழுமையாக நம்பாத மனிதர்களுடைய ஐக்கியத்தையும் வெறுத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, அது பிரிக்கப்பட்டு வாழும் வாழ்க்கை அல்ல. ஆனால் இன்றைக்கு பலர் அதைத்தான் முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். இப்படி இவைகளுக்கு விலகி இருக்கிற பலர் தங்கள் உள்ளான வாழ்க்கையிலே மற்றவர்களை குறித்த கசப்புள்ளவர்களாகவும், வெறுப்புள்ளவர்களாகவும், சுயநலக்காரர்களாகவும், இன்னும் பலவிதமான பாவ வாழ்க்கையிலே வாழுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். கவனித்தீர்களா? நாம் எல்லாரும் என்று சொல்கிறார், இருந்தோம் என்று சொல்கிறார். அதாவது தானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே, ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்தேன் என்பதை தெரிவிக்கிறார். துரதிர்ஷ்டவசமாக இன்றும் கிறிஸ்தவர்கள் பழைய மாம்ச சுபாவத்திற்காக வாழுகிறவர்களாய் இருக்கிறார்கள். உலகத்திலே தேவனை அறியாத ஒரு மனிதன் எப்படி வாழுகிறானோ அப்படியே வாழ விரும்புகிறார்கள். அவர்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே பிசாசின் விதிமுறைகளுக்கு ஒத்து போகிறதாக இருக்கிறது. ஊழியர் ஒருவர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது இவ்விதமாக எழுதியிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ தொழில் அதிபரோடு கூட அவருடைய வீட்டிற்கு போகும் ஒரு நேரம் வந்தது. அவருடைய வீட்டிற்கு சென்றபோது அருமையான அந்த வீட்டை அவர் காட்டினார். அவருடைய பிள்ளைகளை குறித்தெல்லாம் அவர் பேசினார். பின்னர் அவருடைய வியாபாரத்தை குறித்து பேசினார். அது மட்டுமல்ல, வியாபாரத்துறையிலே தனக்கு கிடைத்திருக்கிற சிறந்த பாராட்டுகள், வெகுமதிகளை குறித்தும் பேசினார். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும்
அவருக்கும் உள்ள தொடர்பை குறித்து ஒரு காரியத்தையும் அவர் சொல்லவில்லை. அப்படி என்றால் பொருள் என்ன? இந்த உலகத்திலே எல்லா காரியங்களோடும் தொடர்புடையவராக இருக்கிற அவர் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டார். இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட நிலைமையிலே வாழுகிறார்கள். உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களை குறித்தும் பேச வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் தங்களுக்கும் உள்ள உறவை குறித்து அவர்கள் பேசுகிறதில்லை. எபேசியர் 2வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளின் மற்றும் திருச்சபையின் கடந்த கால, நிகழ்கால, எதிர்காலத்தை குறித்து விவரிக்கிறார். மற்றவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கிறது என்று சொல்கிறவர்களுடைய வாழ்க்கை தரத்தை பார்ப்பீர்கள் என்றால் அது மிக தாழ்வானதாகவே இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையிலே எப்பொழுது அவர்களுக்கு நல்ல காலம் என்பதை அறிந்து அவர்கள் உயரவில்லை, வளரவில்லை. எத்தனையோ ஆண்டுகளாக பொருளாதாரத்திலே அவர்கள் குறைவுபட்டவர்களாகவே காணப்படுகிறார்கள். ஆனால் மற்றவர்களை பார்த்து உங்களுக்கு சிறந்த காலங்கள் வருகிறது என்று சொல்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவன் அப்படிப்பட்ட மனிதர்களை தேடிச் செல்ல வேண்டியதில்லை. தேவனாகிய கர்த்தரே நம்முடைய கடந்த காலத்தை குறித்தும், நிகழ்காலத்தை குறித்தும், எதிர்காலத்தை குறித்தும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 7ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். 4வது வசனத்தின் ஆரம்பத்திலே தேவனோ எனும் வார்த்தை மிக முக்கியமானது. ஆங்கில வேத புத்தகத்திலே ஆனால் தேவன் என்று அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக தம்மில் அன்பு கூர்ந்த மிகுந்த அன்பினாலே கிறிஸ்துவோடு கூட நம்மை வாழச் செய்திருக்கிறார். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் என்மேல் இரக்கமாயிருக்கிறார். அவர் உங்கள் மேலும் இரக்கமாயிருக்கிறார். முதல் 3 வசனங்களையும் விட இது மிக வித்தியாசமான ஒரு சத்தியத்தை சொல்கிறது. முதல் 3 வசனங்களும் இருளான, எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலையாய் இருக்கிறது. மனிதன் முற்றிலும் தோல்வி கண்டவனாய் இருக்கிறான். தன்னைத்தானே அவன் ரட்சித்துக் கொள்ள முடியாதவனாய் இருக்கிறான். இப்படி மரித்து போன அவனுடைய நிலைமையைத்தான் தேவன் தமது கிருபையினாலே வெளிப்படுத்துகிறார். தேவனை நாம் அளக்க முடியாது. தேவனுக்குள்ள காரியங்களையும் நாம் அளவிட முடியாது. மனிதனுக்கு என்ன தேவையோ அத்தனையையும் அவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு என்ன தேவையோ அது கர்த்தரிடத்திலே உண்டு. அவர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறதெல்லாம் நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதே. ஒருமுறை ஒரு ஏழை பெண் திருச்சபையில் உள்ள பலரோடு கூட ஒரு விடுமுறைக்காக உல்லாச பிரயாணமாக அழைத்து செல்லப்பட்டாள். அவர்கள் ஒரு கடற்கரைக்கு வந்தார்கள். கடலை பார்த்து அவள் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தாள். அதை பார்த்து எல்லாரும் என்ன என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள். அப்பொழுது அவள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அவள் கடலை பார்த்து கையை நீட்டி, போதுமான அளவு என்று இந்த உலகத்திலே ஏதாவது இருக்கிறது என்றால் அது இதுதான் என்று கூறினாள். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, தேவனிடத்திலே கடலின் அளவிற்கு மேல் இரக்கம் இருக்கிறது. அவர் தமது கிருபையினாலே நம்மை ரட்சிக்கிறார். தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்படுவது என்றால் என்ன? நாம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போய்விட்டோம். நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள எந்த ஒரு தகுதியமற்றவர்களாய் போய்விட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே தம்முடைய கிருபையினாலே தேவனே நம்மை தேடி வந்து ரட்சித்தார். ஏன் அவர் அதை செய்தார்? அதற்கான காரணத்தை நம்மிலே அவர் பார்க்கவில்லை. தன்னில் தானே அதற்கான காரணத்தை கொண்டவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக தேவன் வந்தபொழுது அவர்கள் சிறந்தவர்களாய், அழகானவர்களாய், அவருக்காக சேவை செய்கிறவர்களாய் இருந்தபடியினாலே அவர் அப்படி அவர்களை தேடி வரவில்லை. அவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள். அவர்கள் விக்கிரக வணக்கத்திலே விழுந்து போனவர்கள். தேவன் அற்புதமாக எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்த பின்னரும் ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து வணங்கி கொண்டிருந்தவர்கள். தேவன் தான் அவர்களுடைய கூக்குரலை கேட்டேன் என்கிறார். அவர்களுடைய கூக்குரல் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருந்தது? அவர் அவர்களை நேசித்தார். அவர் உங்களையும் நேசிக்கிறார். அவர் என்னையும் நேசிக்கிறார். ஆனாலும் அவர் தம்முடைய அன்பினாலே நம்மை ரட்சிக்கவில்லை, தம்முடைய கிருபையினாலேயே நம்மை ரட்சிக்கிறார். கிருபை என்பது தகுதியில்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கும் இரக்கம் அல்லது ஈவு. இந்த உலகத்திலே மனிதர்களுடைய உடையையோ
அவர்கள் முடியையோ வைத்திருக்கிற விதத்தை வைத்து யாரையும் நாம் நியாயம் தீர்க்க முடியாது. ஒரு புத்தகத்தின் அட்டைப்படத்தை பார்த்து புத்தகத்திற்குள்ளே இருப்பதை நாம் கணிக்க முடியாது. ஆனால் வித்தியாசமாக தோற்றமளிக்கிறவருடைய இருதயத்திலேயும் தேவன் மேல் உண்மையான வாஞ்சிய உள்ளவர்களாய், அவரை தேடுகிறவர்களாய், அவரை கண்டுகொண்டவர்களாயும் இருக்கிறார்கள். ஏனென்றால் தேவன் அவர்களையும் நேசிக்கிறார், அவர்களையும் ரட்சிக்கிறார். தமது அன்பினாலே அல்ல, தமது கிருபையினாலே. 8வது வசனத்தை படிக்கும் பொழுது அதை இன்னும் சற்று விவரமாக கவனிப்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பிற்கும் அவருடைய கிருபைக்கும் என்ன வித்தியாசம் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். நன்றாக கவனியுங்கள். தேவன் உங்களை நேசிக்கிறார், இதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நம் எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார். ஆனால் அந்த அன்பின் அடிப்படையிலே பரலோகத்தின் பின்வாசலை திறந்து நம்மை அவர் உள்ளே விட முடியாது. அவருடைய அன்பினாலே பரலோகத்தின் முன்கதவுகளையும் திறந்து நம்மை அவர் உள்ளே அனுமதிக்க முடியாது. தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரே இந்த உலகத்திற்கான ஒழுக்க நெறிமுறைகளை வைத்திருக்கிறார். தேவன் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நல்லவர். இதையெல்லாம் கவனிக்கும் பொழுது ஒன்று தெளிவாகிறது: தேவன் தவறான ஒரு காரியத்தை செய்ய முடியாது. எனவே தேவன் அன்பினாலே நம்மை ரட்சிக்க முடியாது. நம்மை அவர் ரட்சிக்காமலேயே நம்மேல் அன்பு செலுத்த முடியும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே உலகத்தை ரட்சித்தார் என்றா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? இல்லை. அவர் இந்த உலகத்தை அதிகமாய் நேசித்தபடினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் ஜீவ பலியாக சிலுவையிலே பாவத்தின் பரிகாரமாய் ஒப்பு கொடுத்தார். கவனித்தீர்களா? தேவன் தம்முடைய அன்பினாலே இந்த உலகத்தை ரட்சிக்க முடியவில்லை. தொடர்ந்து அந்த வசனம் என்ன சொல்கிறது? அவன் கெட்டு போகாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிற ஒருவரும் கெட்டு போகப் போவதில்லை. ஆனால் அவரை விசுவாசியாமல் இருப்போம் என்றால் நாம் கெட்டு போகப் போகிறோம், நாம் அழிந்து போகப் போகிறோம், நாம் தேவனை விட்டு தூரம் போன பாவிகள். என்றாலும் தேவன் நம்மை நேசிக்கிறார். ஆனால் அவருடைய அன்பு நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. அவர் ஒரு ரட்சிப்பை நமக்கு உண்டு பண்ண வேண்டும். நம்முடைய பாவத்திற்கான விலைக்கரையத்தை அவருடைய ஒரே பேரான குமாரனே நமக்காக செலுத்தும்படியாய் செய்தார். இப்பொழுது ஒரு அன்பான தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி உலகத்தை பார்த்து, என்னுடைய குமாரனை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்காக மரித்திருக்கிறபடியினாலே அந்த அடிப்படையிலே நீங்கள் என்னிடத்திலே வருவீர்கள் என்றால் நான் உங்களை ரட்சிப்பேன் என்கிறார். எனவே தேவன் தம்முடைய அன்பினாலே நம்மை ரட்சிக்கவில்லை, அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சிக்கிறார். உண்மையாகவே இது மிக அற்புதமான ஒரு சத்தியம். சில குடும்பங்களிலே ஒரு ஒழுங்கு உண்டு. சிறு பிள்ளைகள் தவறு ஏதாவது செய்வார்கள் என்றால் நல்ல வாய்ப்புகள் அவர்களுக்கு மறுக்கப்படும். சில வீடுகளிலே வெளியே போய் விளையாடும் அந்த நேரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. ஆனால் பிரியமானவர்களே, தேவனுடைய இரக்கத்தை விட்டு நாம் வெளியே போக முடியாது. ஒருவேளை நாம் அவரோடு உள்ள தொடர்பை இழந்து போகலாம். ஏனென்றால் பாவம் தொடர்பை துண்டிக்கிறது. ஆனால் அவர் எனக்கு இரக்கம் பாராட்ட முடியாத ஒரு நிலைமைக்கு நான் செல்ல முடியாது. நாம் பரிசுத்த ஆவியானவரை ஒருவேளை துக்கப்படுத்தலாம். ஆனாலும் நான் எல்லா நேரங்களிலேயும் திரும்பி அவரண்டை வர முடியும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் இருளிலே நடந்து செல்வோம் என்றால், அப்படி நடந்து கொண்டே தேவனோடு ஐக்கியப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுவோம் என்றால் நாம் பொய் சொல்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏன்? தேவன் தம்முடைய கிருபையினாலே இதை செய்கிறார். அவர் கிருபையினாலே இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர். கர்த்தருடைய வார்த்தை என்னும் வெளிச்சத்திலே நாம் நடக்கும் பொழுது, நான் குறைவுபட்டவனாக காணப்பட்டேன் என்பதை அறியும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை கழுவிக்கொண்டே இருக்கிறது. எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை கழுவுகிறது. ஏன்? தேவன் தம்முடைய கிருபையினாலே அதை செய்கிறார். இன்றைக்கும் தேவனை விட்டு தூரமாய் போன உலகத்தை பார்த்து தனது 2 கரங்களையும் அவர் நீட்டியவராக, நான் கூறியிருக்கிற மார்க்கத்திலே என்னுடைய விதிமுறைப்படி நீங்கள் என்னிடத்திலே வருவீர்கள் என்றால் நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார். இது அவருடைய உலகம். அவரே இங்கே காரியங்களை செய்கிறார்.
ஒருவேளை நீங்கள் நான் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஒரு நல்ல மார்க்கம் இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கென்று ஒரு உலகம் இல்லை. இந்த உலகத்திலே அவரே சட்டத்திட்டங்களை ஏற்படுத்துகிறவர். நீங்கள் அவருடைய வழியிலேதான் அவரண்டை வர முடியும். அவர் உங்களை நேசிக்கிறார். அவரை நேசிப்பதை நீங்கள் தடுக்க முடியாது. சூரியன் பிரகாசிப்பதை உங்களால் தடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் சூரிய ஒளிக்கு மறைந்து கொள்ளலாம். பாவமானது தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கும் காரியமாயிருக்கிறபடினாலே நீங்கள் அவருக்கு முதுகு காட்டி பாவத்திலே வாழ்வீர்கள் என்றால் அவருடைய அன்பை அனுபவிக்க முடியாத ஒரு இடத்திற்கு நீங்கள் சென்று விடுகிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் மூலமாக தேவனண்டை வருவீர்கள் என்றால் அவர் உங்களை ரட்சிப்பார். அப்பொழுது நீங்கள் அவருடைய அன்பை அனுபவிக்க முடியும். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்து போன நிலைமையிலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். இன்று நம்முடைய நிலைமை, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அவரோடு கூட உன்னதங்களிலே வாசம் பண்ண செய்கிறார். சரி, நம்முடைய எதிர்காலம் என்ன? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருமுறை கூட வாசிக்கிறேன். எபேசியர் 2:6. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக. ஒரு காலத்திலே நான் ஒரு காட்சி பொருளாக போகிறேன். புரிகிறதா? நன்றாக கவனியுங்கள். என்னை கடந்து செல்கிற தேவதூதர்கள் என்னை காட்டி என்ன சொல்வார்கள் தெரியுமா? இவனை பார்த்தீர்களா? தேவனுக்கு எவ்வளவோ துரோகம் செய்தவன், இவனை ரட்சிக்க எந்த தகுதியும் இல்லாதவன். ஆனால் இன்றைக்கு இவன் பரலோகத்திலே இருக்கிறான். இது தேவனுடைய கிருபையினாலும் தயவினாலும் உண்டாயிற்று. அவரே இவனை ரட்சித்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று கூறுவார்கள். இது தேவனுடைய நாம மகிமைக்காக, நித்தியமான அவருடைய மகிமைக்காக இவ்வாறு நடைபெறப் போகிறது. நான் எந்த விதமான பாராட்டையும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆனால் அவருடைய கிருபையினாலே அங்கே இருக்கப் போகிறேன். அது எனக்கு போதும். தேவதூதர்களோடு சேர்ந்து தேவனை துதித்து பாடி போற்றி மகிழ விரும்புகிறேன். ஏனென்றால் அவரே என்னை ரட்சித்தார். இதுதான் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையின் இறுதியிலே எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு மகத்துவமான காரியம். இதுவும் தேவனுடைய கிருபையினாலேயே. இன்றைக்கு நீங்கள் கேட்ட சத்தியங்கள் ஒருவேளை பலமுறை நீங்கள் கேட்ட சத்தியமாய், நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியமாய் இருக்கலாம். என்றாலும் உங்கள் வாழ்க்கையிலே அனுதினமும் இதற்காக நீங்கள் தேவனை துதிக்கிறீர்களா? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். உலக வழக்கப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தோம். கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். மாம்சமும் மனதும் விரும்பிய காரியங்களை செய்து கொண்டு இருந்தோம். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராயிருக்கிறபடினாலே அக்கிரமங்களில் மரித்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அது மட்டுமல்ல, 7வது வசனத்திலே வாசிப்பது போல இப்பொழுது நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே அவரோடு உட்காரும்படியாகவும் செய்தார். என்றோ ரட்சிக்கப்பட்டு விட்டேன், அது எனக்கு போதும் என்று இல்லாமல் அனுதினமும் தேவனுடைய உன்னதமான ரட்சிப்பை நினைத்து காலையிலேயும் மத்தியானத்திலேயும் இரவு வேளையிலேயும் நம்முடைய மனதிலே நாம் நம்முடைய ரட்சிப்பை குறித்து எண்ணும் ஒவ்வொரு வினாடியும் அவரை துதிப்போமா? நாம் நல்லவர்கள் அல்ல, எந்த சிறந்த காரியங்களையும் நாம் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் தம்முடைய அன்பினாலும் தம்முடைய இரக்கத்தினாலும் தம்முடைய கிருபையினாலும் நம்மை ரட்சித்து அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எங்கள் பாவங்களை நீர் உணர்த்தின நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை செய்ய தூய ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக, ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதே நாங்கள் உமக்குள் உன்னதங்களிலே வீற்றிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களால் சம்பாதிக்கப்பட்ட ரட்சிப்பு அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலேயே நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. எங்கள் ஜீவகாலம் எல்லாம், ஏன் நித்திய காலமாக இதை உணர்ந்தவர்களாக உம்மை போற்றி துதித்து பாடிக்கொண்டே இருக்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். யாராவது இந்த ரட்சிப்பை குறித்து இன்னமும் சரியாக அறிந்து கொள்ளாமல் இருப்பார்கள் என்றால் அவர்களும் இந்த உம்முடைய மகா பெரிய ரட்சிப்பை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, தங்கள் வாழ்க்கைக்கும் அதை சொந்தமாக்கி கொள்ள, பூரணமாய் உம்முடைய நித்திய மகிழ்ச்சியை அனுபவிக்க நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தமானதல்ல. எனவே அத்தனை பேரும் உம்முடைய பிள்ளைகள் என்கிற நிச்சயத்திற்குள்ளே கடந்து வர தொடர்ந்து அவர்களோடு பேசும். நீரே அவர்களுக்கு உதவி செய்யும்.
அவர்கள் ஒவ்வொருவரும் இருக்கும் சூழ்நிலைகள் உமக்கு தெரியும் ஐயா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? கர்த்தருடைய வார்த்தை என்னும் வெளிச்சத்திலே நீங்கள் நடக்கும்போது நீங்கள் குறைவுபட்டவனாக காணப்பட்டேன் என்பதை அறியும்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை கழுவிக்கொண்டே இருக்கிறது. எல்லா பாவங்களிலிருந்தும் உங்களை கழுவுகிறது. நீங்கள் கிறிஸ்துவின் மூலமாக தேவனண்டை வருவீர்கள் என்றால் அவர் உங்களை ரட்சிப்பார். அப்பொழுது நீங்கள் அவருடைய அன்பை அனுபவிக்க முடியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22.